கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வருகிற காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த நாட்களில் நாம் சோதோமை போல தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். ஏனெனில் சங்கீதம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அது மட்டுமல்லாமல் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே என்றும் வாசிக்கிறோம். நாம் தேவ கோபத்துக்கு பங்குள்ளவர்களாக காணப்படாமல் இந்த பாடலின் மூலம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுவோமாக. இயேசு ராஜன் வருகிறார், அது மகிழ்ச்சியின் வேளையே. இயேசு ராஜன் வருகிறார், அது மகிழ்ச்சியின் வேளையே. நாம் ஆயத்தப்படுவோம் அவர் வருகைக்காய். நாம் ஆயத்தப்படுவோம் அவர் வருகைக்காய். நீ பாவத்தில்
ராஜன் வருகிறார். அது மகிழ்ச்சியின் வேளையே. இயேசு ராஜன் வருகிறார். அது மகிழ்ச்சியின் வேளையே. நாம் ஆயத்தப்படுவோம் அவர் வருகைக்காய். நாம் ஆயத்தப்படுவோம் அவர் வருகைக்காய். நான் அவர் பிரியமாய் என்றெரும் வாழ்விடுவேன். நான் அவர் பிரியமாய் என்றென்றும் வாழ்விடுவேன். விலையுயர்ந்த கற்களிலே சந்தோஷமாய் நடந்திடுவேன். விலையுயர்ந்த கற்களிலே சந்தோஷமாய் நடந்திடுவேன். பரிசுத்த